अस्सलामुअलैकुम हाय फ्रेंड्स वेलकम टू सफीना सफी व्लॉग இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஹெல்த்தியான பச்சை பயிறு பாயாசம் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செஞ்சு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பச்சை பயிறு 1 கப் எடுத்திருக்கேன். அதை 5 நிமிஷத்துக்கு அப்படியே வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் எடுத்து நம்ம வறுத்த பச்சை பயிரை போட்டுக்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றைக்கு பார்க்க முடியும். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 5 விசில் வரட்டும். 5 விசில் வந்த பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி தண்ணி கொதி வந்த பிறகு சர்க்கரை 1 கப் எடுத்திருக்கேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை பாவு நல்லா கரைஞ்ச பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பச்சை பயிறு வெந்திருக்கான்னு பார்க்கலாம். சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம சர்க்கரை பாகு வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகை எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அடுத்து ஒரு பேன் எடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நெய் சூடு வந்த பிறகு தேங்காய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இப்போ பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சி. இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி அதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அடுத்து திராட்சை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். திராட்சையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் முந்திரி திராட்சை 3ஐயும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பச்சை பயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தேங்காவை திக்கான பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை அப்படியே ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து நல்லா திக்காயிடும். இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம முந்திரி பருப்பு திராட்சைலாம் வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை போட்டுக்கலாம். தேங்காவை சின்னதாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து நம்ம போட்டோம்னா பச்சை பருப்பு பாயசம் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், பச்சை பயிறு பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். பயிறு பாயசம் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது, செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பச்சை பயிறு பாயசம் சூடாக சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆற வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபி व्लॉग லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.